மிதுன ராசி நேயர்களுக்கு இப்போ பொதுவா இந்த யூடியூப்ல எல்லாம் ஒரு தம்ப்நெயில் போடுவாங்கல்ல. ஜாக்பாட் அடிக்கிற ராசி, 12 ராசியில எதுன்னு. ஸோ நீங்க வேணா நீங்க தம்ப்நெயில்ல அது போட்டுக்கலாம். அ ஜாக்பாட் அடிக்கிற ஆமா. ஏன்னா இல்ல ஜென்ரலாவே 12 ராசிக்காரங்களும் கேட்டீங்கன்னா, "என்ன பெயர்ச்சிலாம் சொல்றீங்க? ஆனா எங்களுக்கு ஒரே மாரி தான் இருக்கு. ஒண்ணுமே நடக்கலன்னு" சொல்லுவாங்க. நல்லா நடந்ததையும் வெளிப்படையா ஒத்துக்கவும் மாட்டாங்க. ஸோ மிதுன ராசி வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்கலாம் கொஞ்சம் எமோஷனல் பீப்பிள். அதனால வாழ்க்கையில ஏமாற்றம் அப்படிங்கிறது 12 ராசியில எடுத்தீங்கன்னா, இவங்க நெறைய ஏமாறுவாங்க. ஃபேமிலிக்காகவும் செய்வாங்க. ஒர்க் பிளேஸ்லயும் சின்சியரா இருப்பாங்க. உழைப்பாங்க. ஆனா காசு வராது. இதெல்லாம் வந்து அடிப்படையா மிதுன ராசிக்காரர்கள் பார்க்குற ஒண்ணு. ஸோ இந்த பெயர்ச்சி வந்தாலாவது என் பொருளாதாரம் உயருமா? இந்த பெயர்ச்சி வந்தா குடும்பத்தில இருக்கிறவங்க என்ன புரிஞ்சுப்பாங்களா? இதெல்லாம் வந்து அடிப்படை சில விஷயங்கள் மாறாது. ஆனால் குரு வந்து இப்ப 2ஆம் இடத்துல இவங்களுக்கு வர்றதுனால, அதுவும் குடும்பஸ்தானத்துல, தனஸ்தானத்துல அவர் உச்சபலம் பெறாரு. ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். யாராவது நீங்க எப்பமாவது உதவி செஞ்சிருப்பீங்க. நீங்க மறந்து கூட போயிருக்கலாம் அவங்கள. அவங்க உங்களுக்கு வந்து, "நான் உங்களுக்கு ஏதோ ஒண்ணு செய்யணும்னு ஆசைப்படுறாங்க, இந்தாங்க" அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு போற அளவுக்கு, கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில நீங்க 70 வயசா இருந்தாலும், ஒரு ஒரு பண அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில கண்டிப்பாக வரும். அது ரூ. 10 வருதோ, ரூ. 20 வருதோ, நீ உழைக்காம உனக்கு காசு வருது அப்படிங்கிறது மிதுனத்துக்கு கண்டிப்பாக உண்டு. ஐ திங்க் மகேஷ் ஒத்துப்பாருன்னு நெனைக்கிறேன். வந்து ம இந்த 2ஆம் இடத்துல வரக்கூடியதுல வந்து வீட்ல சுப காரியங்கள் கண்டிப்பா இருக்கும். ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, ஒரு ஐவிஎஃப்க்குலாம் போயி ஏமாற்றங்கள் அடைந்தவங்களுக்கும் இந்த தடவ கண்டிப்பாக இந்த வருஷத்துல ஒரு குழந்தை செல்வம் அப்படிங்கிறது வம்ச விருத்தி அந்த அதுவே வீட்ல வந்து மிகப்பெரிய செல்வம். ஆமா. ஒரு ஆமா. கண்டிப்பாக இருக்கும்.